பியூஷ் கோயல் மறக்கலாமா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், சரிவை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கும் பாஜகவை எப்படியாவது காப்பாற்றலாமா என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல். அவர் நேற்றைய தினம் ஒரு பேட்டி அளித்துள்ளார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டுக்கு வழங்கிய நல்லாட்சியை மீண்டும் கொடுப்பதே எங்கள் இலக்கு. அவர்கள் தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக உருவாக்கியதை நாம் மறக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் பியூஷ் கோயல். அவருக்கு மனசாட்சி என்ற ஒன்று இருக்கிறதா என்றுதான் கேட்க தோன்றுகிறது என கூறியுள்ளது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது பியூஷ் கோயல் என்ன சொன்னார், என்ன பேட்டி கொடுத்தார்? இந்திய மாநிலங்களிலேயே தனி மாநிலமாக தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே ஒன்றிய அரசால் தொடர்பு கொள்ள முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்கவே முடியவில்லை. அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களிடம் பலமுறை பேச முயன்றேன். எந்த பலனும் இல்லை. இந்தியாவில் 28 மாநிலங்களில் என்னால் இயல்பாக பேச முடியும், ஆனால் தமிழ்நாட்டில் முடியாது. தமிழக மின்துறை அமைச்சர் எல்லாவற்றையும் என்னிடம் கேட்டுவிட்டு அம்மாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்கிறார். அதிமுகவை சேர்ந்த எம்பிக்கள் யாரும் நாடாளுமன்றத்தில் வாயை கூட திறக்க முடியாது. சென்னையில் எழுதி தரப்பட்ட உரையைத்தான் அவர்கள் அப்படியே வாசிப்பார்கள் என்று பேட்டியளித்தவர் பியூஷ் கோயல். இன்று இவர் ஜெயலலிதாவுக்கு ஃபோர்ஜரி சர்டிபிகேட் கொடுக்கிறார் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இங்கே பரப்புரை செய்ய வந்த அமித்ஷா அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பேசினார். திருச்சியில் பேசிய அமித்ஷா ஜெயலலிதாவை கடுமையாக தாக்கினார். இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த அரசாங்கம் ஜெயலலிதாவின் அரசாங்கம்தான் என்றார். மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை அகற்றுங்கள் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசினார். மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உட்பட 3 மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்ட செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடனில் சிக்கி தவிக்கும் மாநில மின் விநியோக நிறுவனங்களுக்கு உதவும் நோக்கில் உதய் உள்ளிட்ட மத்திய திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அப்போது அருகிலிருந்த அமைச்சர் பியூஷ் கோயல், ஜெயலலிதா யாராலும் அணுக முடியாத முதலமைச்சராக இருந்தார் என்று சொன்னார். இது பியூஷ் கோயலுக்கு மறந்துவிட்டதா என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. பாஜகவுக்கு தந்து வந்த ஆதரவை ஜெயலலிதா வாபஸ் வாங்கிய அன்று, இன்று இரவுதான் நான் நிம்மதியாக தூங்கப் போகிறேன் என்றவர் வாஜ்பாய். அத்வானிக்கு செலக்டிவ் அம்னீஷியா என்று சொன்னவர் ஜெயலலிதா. மோடியா இந்த லேடியா என்று கேட்டவர் ஜெயலலிதா. இதையெல்லாம் மறந்துவிட்டு ஜெயலலிதா துதிபாட வந்திருக்கிறார்கள் பாஜக அமைச்சர்கள். அதிமுகவை வைத்து டெபாசிட் வாங்கலாமா என்ற நப்பாசைதான் இதற்கு அடிப்படை என சாடியுள்ள முரசொலி நாளேடு, பெங்களூரு நீதிமன்றத்தில் 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் புகழை பாஜக பாடத் தொடங்கியதன் பின்னணி அற்ப அரசியல்தானே என விமர்சித்துள்ளது. 2020 செப்டம்பர் மாதம் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு புள்ளி விவரம் வெளியானது. மாநில தொழில் சீர்திருத்த செயல் திட்டம் 2029 அடிப்படையில் எளிதாக தொழில் நடத்துவதற்கான சூழலை மேம்படுத்தும் மாநிலங்களின் தரவரிசை பட்டியல் அது. இதில் 14வது இடத்தில் இருந்தது எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி. இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டவர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அப்போது உடனிருந்தவர் தொழில் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர். இதை பியூஷ் கோயல் மறந்து போனது ஏன்? வாரிசு அரசியல் பற்றியும் பியூஷ் பேசியிருக்கிறார். வாரிசு அரசியலை பற்றி பேசும் தகுதி அவருக்கு இருக்கிறதா என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. வேத் பிரகாஷ் கோயல், சந்திரகாந்தா கோயல் ஆகியோரின் மகனாக மும்பையில் பிறந்தவர் இந்த பியூஷ் கோயல். இவரது தந்தை வேத் பிரகாஷ் கோயல் பிரதமர் வாஜ்பாய் அமைச்சரவையில் 2001 முதல் 2003 வரை கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். பாஜகவின் தேசிய பொருளாளராக இருந்தவர். அவர் வழியில் அரசியலுக்குள் நுழைந்தவர்தான் இந்த பியூஷ் கோயல். இவரது அம்மா சந்திரகாந்தா கோயலும் அரசியலில் இருந்தவர்தான். மகாராஷ்டிர சட்டமன்றத்துக்கு 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவரது தாய். இவர்களால் தான் 2010ஆம் ஆண்டு ராஜ்யசபா உறுப்பினராக ஆனவர் இவர். இத்தகைய பியூஷ் கோயல்தான் குடும்ப அரசியலை பற்றி பேசுகிறார். மாநில உரிமைகளுக்கு எதிராக பியூஷ் கோயல் பேசியதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. அவருக்கு சரியான பாடம் கற்பிக்கும் தமிழ்நாடு என கூறி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.